வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லா ஏஜ் குரூப்புக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிரில் சிக்கன். இது நம்ம எப்போயாவது தான் வெளியில் வாங்கி சாப்பிட முடியும். ஆனால் இதோட மசாலா ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. அது மட்டும் நம்ம செஞ்சோன்னா ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே பண்ணி எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரில் சிக்கன் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா சுத்தமாக 4-5 தடவை போல் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய பீசஸாக இல்லாமல், நம்ம வெளியில் வாங்குகிற அளவுக்கு பெரிய பீசஸாக இல்லாமல், கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் ஈஸியாக வேகிற அளவுக்கு நான் மீடியமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சிக்கனில் இந்த உப்பெல்லாம் சேர்ந்து ஊறுறதுக்காக ஒரு 20 நிமிஷம் போல் இதை அப்படியே நம்ம வச்சுருவோம். ஒரு 20 மினிட்ஸ் ஊறும்போது இந்த சிக்கனில் நல்லா உப்பு உரப்பு எல்லாமே சேர்ந்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணணும். மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துகிட்டு அதில் 100 அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா கலந்து தயிரும் எண்ணெயும் ஒன்றா சேரணும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லி 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி இலைகள் காஞ்ச இலை அது கொஞ்சம் போட்டுட்டு, கொஞ்சம் மல்லி பச்சை கொத்தமல்லி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை நம்ம ஏற்கனவே 20 நிமிஷம் போல் ஊற வச்சுருந்த அந்த சிக்கனில் எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி கலந்து எடுத்து வச்சுட்டு இதை ஒரு 2-3 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகு அதை எடுத்து கிரில்ல அடுக்கிக்கலாம். நல்லா இடம் விட்டு தேவையான அளவுக்கு அடுக்கி வச்சுட்டு ஃபுல்லத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம அவனில் வச்சுக்கலாம். கிரில் மோடில் ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் போல் வைக்கணும். உள்ளே வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் செட் பண்ணி விட்டோன்னா நல்லா 20 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து அது மேலே பட்டர் கொஞ்சம் தடவி திருப்பி மறுபடியும் சிக்கன் பீசஸை திருப்பி வச்சு ஒரு பட்டர் தடவி மறுபடியும் ஒரு 20 மினிட்ஸ் அந்த கிரில்லில் வைக்கணும். கிரில் மோடில் வைக்கணும். நல்லா எல்லா சிக்கனையும் திருப்பி விட்டுட்டு பட்டர் அப்ளை பண்ணியாச்சு. பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 20 மினிட்ஸ் போல் நம்ம அவனில் வச்சு எடுத்துக்குவோம். கிரில் மோடில் வைக்கணும். நல்லா சூப்பராக மணக்க கிரில் சிக்கன் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான கிரில் சிக்கன் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே சூப்பராக பண்ணிடலாம். நீங்கள் எல்லாருமே இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.